ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் போகிறேன். அதுவும் சோலோவாக கிளம்பிட்டேன். அப்படியே சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். சரி அப்படியே பாண்டிச்சேரிக்கும் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே திருச்சி ரூட்டு வழியாக சென்னை ஹைவே பிடிச்சேன். போகிற வழியில் காடிக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் தான். அடித்து முடிச்சுட்டு கடுமையான வெயில். அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த பெட்ரோல் பல்க்லேயே ரெஸ்ட்டப் போட்டேன். கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அண்ணன் கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு பலாப்பழம் வாங்கினேன். 20 ரூபாய்க்கு தான் கேட்டேன், 30 ரூபாய்க்கு அண்ணன் கொடுத்துட்டாரு. போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நைட்டு ஒரு 7 மணியை போல் பாண்டிச்சேரி வந்துட்டேன். வந்துட்டு சரியான டயர்டு. இந்த ஹாஸ்டலில் தான் ரெஸ்ட்டப் போட்டேன். வந்த டயர்டில் அப்படியே ரூம்லேயே தூங்கிட்டேன். எங்கேயுமே போல் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ராக் பீச்சு கிளம்பிட்டேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு காலனி, அங்கே வீடு, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பீச்சு. ஆனால் என்ன, நம்ம நேரத்துக்கு சன்ரைஸ் தான் வரல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக எல்லா பீச்சுக்கு நானும் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயுமே சன்ரைஸ் பார்க்க முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே சுற்றிரிஞ்சு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் இந்த காப்பி கடையில் போய் காப்பி குடித்தேன். அருமையான காப்பி. அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி மேப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பீச்சுக்கு கிளம்பி போனேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாண்டிச்சேரி போகிறதே இந்த தொக்கு பிரியாணி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் தேடி பிடிச்சி இந்த கடையிலையும் போய்ட்டு அருமையாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ லைட் ஹவுஸ் கிட்ட ஒரு பீச் காட்டுச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பீச் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நான் போன காடியில் நானும் என் பைக்கும் ஒரு சாங்கை போட்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கல்லையும் வந்துட்டேன். இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அப்புறம் நம்ம போர்ட்ரேட்ஸ் பேஜுக்கும் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஃப்ரீயாக இருக்கப்போ போய்ட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள். ஃப்ரெஞ்சு காலனினாலே ஃப்ரெஞ்சு காலனி தான். எங்கே பார்த்தாலும் எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு. இது ஒரு மாதிரி குட் வைப்பாக நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நைட் சாப்பாடு எங்கே போகலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் போயிட்டு பீஃப் கறி போண்டா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். நன்றி.